கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தீய திருத்துவம், அன்ஹோலி ட்ரினிட்டி ஆர் ஈவில் ட்ரினிட்டியின் 3 நபர்களாகிய உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்னும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம், அந்தி கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி இம்மூவரும் தீய திருத்துவத்தின் நபர்களாவர். இவர்களில் முதலாவதாக உலகம் அனைத்தையும் மோசம் போக்கும் பிசாசு என்னும் சாத்தானாகிய வலு சர்ப்பத்தை குறித்து, பழைய பாம்பை குறித்து நாம் பார்ப்போம். அன்பான தேவ ஜனமே, நம்முடைய பிரச்சனைகளுக்கும் வேதனைகளுக்கும் கண்ணீருக்கும் காரணமே இந்த வலு சர்ப்பமாகிய சாத்தான் தான். ஏனென்றால் அவன் நம்மை அவமானப்படுத்துகிறவன். ஏசாயா 14:12 ஜாதிகளை ஈனப்படுத்தினவன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று வானங்களில் ஏறுவேன் என்று சொன்னவன், வானத்திற்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்று பெருமை பாராட்டியவன். உலகத்தை வனாந்தரமாக்கியவன், ஜனங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை வீடுகளுக்கு திரும்ப ஒட்டாமல் பண்ணினவன். இப்படிப்பட்டதான வலு சர்ப்பமாகிய சாத்தான் காலால் மிதிக்கப்பட்ட பிணத்தை போல அவன் தன்னுடைய கல்லறைக்கு புறம்பாக எரிந்து விடப்பட்டான். 1/3 பகுதியான சாத்தானின் தூதர்களையும் இழுத்து கொண்டு கீழே தள்ளப்பட்டான். நம்முடைய சமாதான குறைவுக்கு, பிரச்சனைகளுக்கு காரணம் யார் என்று நாம் கண்டுபிடிச்சாச்சு. இவனை எப்படி நம்ம எதிர்த்து நிற்பது? பவுல் அப்போஸ்தலர் எபேசியர் 6:10 சொல்றாரு, சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அதாவது பிசாசோடும் அவனுடைய தூதர்களோடு தீங்கு நாளிலே அவைகளை நாம் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிக்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், சமாதானத்தின் சுவிசேஷமாகிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடகம், இரட்சண்யம் என்னும் தலைசீரா, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம், இவற்றை எடுத்துக்கொண்டு நாம் பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும். எப்போ இவன் நம்மளை விட்டு ஓடி போவான் அப்படின்னா, யாக்கோபு 4:7 சொல்லுகிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசை எதிர்த்து நிற்க தேவையான திராணியை தேவனாய கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.